என்னோட பெயர் கல்பனா. வயசு 50. நான் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில வேலை செய்யறேன். நல்ல சம்பளம். என்னோட கணவர் பெயர் முகுந்த். நல்ல வேலை, ரொம்ப நல்லவர். என்னை நல்லா வைச்சிருக்கார். என்னோட வயசு ஒத்த பெண்மணிகள் சொல்வது போல. இப்போ நானும் என்னோட கணவரும் நண்பர்கள் போல் தான் வாழ்கிறோம். ஒரு ஹகங், கிஸ்ஸிங், கொஞ்சல்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் மத்த எல்லா சப்போர்ட்டும் இருக்கு. பாழாய் போன உடம்புக்கு இது தெரியுதா? என்னை போல நிறைய பெண்மணிகள் ஆசையை அடக்கி பெருமூச்சு விட்டு வாழ வேண்டி இருக்கு. ஸ்டேட்டஸ் ஒருபுறம், யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? சொன்னாலும் நல்லவாய் இருக்கும். ஆனாலும் உடம்பு சொல் பேச்சை கேட்க மாட்டேங்குதே. சில பேர் கிளோஸ் நண்பிகளுடன் பகிர்கிறார்கள். எனக்கு அதுவும் கிடையாது. எல்லாம் ஆபீஸ் நண்பர்கள் தான். ஒரு லெவலுக்கு மேல சொல்ல முடியாது. நான் என்னோட உடம்பை நல்லா வைத்திருப்பேன். உயரம் 5 அடி 7 அங்குலம். வாய்டஷ் கலர் நீளமான கூந்தல். அங்கங்கே சில்வர் கலர்ல முடி எட்டி பார்க்க தொடங்கியுள்ளது. கண்ணாடியில் பார்க்கும்போது கணவர் மீது கோபமாக வரும். இன்னும் என்னை நல்லா துவைத்து எடுக்கலாம். அவர் அதை பண்ணாமல் வெட்கப்பட்டால் எப்படி? என்னவர் உடல் உறவு வைக்கும் போது கண்ணை மூடிக்கொள்வார். என்னை நேரா பார்த்து கொஞ்சி விளையாடி அதெல்லாம் கிடையாது. தெரியவும் தெரியாது. இது தான் என்னோட வாழ்க்கை. எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பெண்களுக்கும் அப்படிதான். என்ன பண்றது? என்னோட கதையை சொல்லும் போதே என்னடா இது, நம்ம போய் இதெல்லாம் சொல்லணுமா என்று ஒரு எண்ணம். யாருக்காவது தெரிந்து விட்டால் மானம் போயிடும். கதையில சொல்லியாவது நமக்கு அதிர்ஷ்டம் ஆடிக்காதா என்று ஒரு ஆசை. அப்புறம் எப்படித்தான் மனதை தேற்றிக் கொள்வது? யாராவது என் மனசை புரிந்து கொண்டு என்னை ஆட்கொள்ள மாட்டானா என்று ஒரு ஏக்கம். என் வயசு ஆண்கள் கிடைத்தாலும் என் தாகம் தீராது. சின்ன பசங்க எப்படி வருவார்கள்? வந்தாலும் என் மனம் ஒப்பாது. என் பிள்ளை வயசு இருக்கும். ஒரு 30-35 வயது ஆண்மகன் வந்தால் நல்லா இருக்கும். பேராசை தான். நான் ஏதாவது முயற்சி செய்தால் நடக்க வாய்ப்பு இருக்கு. நமக்கோ ஸ்டேட்டஸ், வெட்கம், தயக்கம். ஐயோ, என்ன பண்ணுவது ஒன்னும் புரியல. நாமே நம்மளை எப்படி திருப்தி படுத்திக் கொள்வது? நாங்கள் இருப்பது ஒரு பாஷ் ஆன ஒரு லோகாலிட்டி. சுற்றி இருப்போர் எல்லோரும் சொகுசான வீடு, ஹை எண்டு கார், எலக்ட்ரானிக் ஆசெட்ஸ், ஐபோன் 16 வரை வைத்திருக்கும் வசதியானவர்கள். என் வீட்டுக்கு மாடி வீடு காலி ஆனது. ஹவுஸ் ஓனர் அமெரிக்கால செட்டில் ஆக. வீடு வாடகை ரெண்ட் அதிகம். கொஞ்சம் பணம் உள்ளவர் வருவார்கள். அப்படி ஒரு சின்ன ஃபேமிலி வந்தார்கள். ஹஸ்பண்ட்க்கு 34 அண்ட் வைஃப்க்கு 31 இருக்கும். வைஃப் ஃபேமிலி வேல இருக்காங்க போல. அவங்க அம்மா ஊருக்கு வந்த சில மாதங்கள்ல போயிருக்காங்க. பையன் பேரு சுதிர், பொண்ணு பேர் ரூபா. சுதிர் ஜிம் போவான் போல. திடகார்த்தமான தோள்கள், மாநிறம், 6 அடி உயரம், அழகா ட்ரிம் பண்ண தாடி. என்னவர் எப்பவும் கிளீன் ஷேவ் தான். இதை ஏன் இப்ப சொல்றேன் எனக்கு புரியல. சுருட்டை முடி, எப்போதும் சிரிப்புடன் காணப்படும் முகம். முதல் பார்வையில் என்னை வசீகரித்தான். ஏனோ தெரியல, மனசுல பட்டாம்பூச்சி. இவனுக்கு ரூபா ரொம்ப சுமார். உடம்பு ஒல்லி, நீளமான முகம், உயரம் குட்டை, எலி வால், ஜடை, வெள்ளை தோல். அதான் பையன் விழுந்துட்டான் போல. அவள் மேல் கொஞ்சம் பொறாமை. அடச, இந்த வயசுல இது தேவையா என்று சொன்ன மனதை அடுக்கினேன். சுதிர் ஆண்டி என்று பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். முதல்ல ஜெனரல் டாபிக்ஸ் பேசினோம். நம்பர் கேட்டான், கொடுத்து அவன் நம்பரை வாங்கிக் கொண்டேன். வாட்ஸ்ஆப் செய்ய ஆரம்பித்தான். என் கணவர் என்ன எப்போவும் வாட்ஸ்அப்பில இருக்க என்றார். பேச்சு துணைக்கு அது தானே இருக்கு என்று அலுப்புடன் சொல்ல, ஆளை விட்டா போதும் என்று மனுஷன் எஸ்கேப். ரொம்ப பெர்சோனால பேச ஆரம்பிச்சான். அவன் மனைவி பற்றி. அவன் மனைவி அவனுக்கு ஈடு கொடுக்கல என்று தெரிந்து கொண்டேன். அவனுக்கு ஆறுதலா 4 நல்ல வார்த்தை சொல்ல போய், நீங்களும் உங்க கணவரும் எப்படி என்று கேட்டான். நானும் யோசிக்காமல், பிரதர் சிஸ்டர் மாதிரி போயிட்டு இருக்கு. ஐயோ பாவம் நீங்க. நானும் நீங்களும் ஒரே படகுல பயணிக்கிறோம்.
மௌம் என்றேன். நேர்ல பேசலாமா என்றான். மௌம் என்றேன். வீட்டுக்கு வரட்டுமா என்றான். வர சொல்லி அவனும் வந்தான். ஜீன்ஸ் பந்த், லெமன் எல்லோ டி-ஷர்ட், மஸ்ட் பார்ஃப்யூம் மணக்க அட்டகாசமா வந்தான். ட்ரிம் பண்ண பீர்ட் அண்ட் முஸ்டாஷ். எந்த பொண்ணும் விழுவாள். ஆண்டி, நான் என்ன விதி விலக்கா? நானும் ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளாக் கலர் டாப், கிரீம் கலர் லூஸ் பாட்டம், ஃப்ரீ ஹேரோடு இருந்தேன். ஆண்டி, எ லுக் ஃபாபியுலஸ் என்றான். நீ கூட ஸ்மார்ட்டா இருக்க என்றேன். ஆண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள பார்த்திருந்த. உங்களையே கல்யாணம் பண்ணி இருப்பேன் என்று ஒரு போல் போட. நான் கிளீன் போல். அருகில் உட்கார்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டே பேச ஆரம்பித்தோம். நல்லா இருக்கேங்க. ஹேர் ஸ்ப்ரே நல்லா இருக்கு என்று என் தலையை முகர. அது எங்களுக்குள் இருந்த ஏக்கத்தை தீர்க்க முதல் படியாக இருந்து எங்களின் தாகத்தை தீர்த்து கொண்டோம்.